அடுத்ததாக நம்ம குரல் மூலம் நம்மை மகிழ்விக்க வரும் குழந்தை பிருத்திவி வாங்கட்டங்க. வணக்கம், என் பெயர் பிருத்விராஜ். இப்போ நான் ஜெயமோகன் எழுதிய புத்தகம் அறத்துல இருந்து மீல் டாலி அப்படின்ற ஒரு கதையை சொல்ல போகிறேன். இந்த கதையை ஆங்கிலத்திலேயே மொழிபெயர்த்திருக்காங்க. மீல் டாலிக்கு தமிழில் சோற்று கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. திருவனந்தபுரத்தில் கெத்தேல் சாஹிப் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க சில பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வெஜிடேரியன். கெத்தேல் சாஹிப்போட ஹோட்டலில் நான்வெஜ் மட்டும்தான் சர்வ் பண்ணுவார். நான்வெஜ் சர்வ் பண்ணுறது தான் ஸ்பெஷலா அப்படின்னு நினைக்க வேணாம். அவர் நான்வெஜ் ஃப்ரீயாகவே எல்லாருக்கும் சர்வ் பண்ணுவார். வேணுன்றவங்க காசு போடலாம், இல்லாதவங்க அப்படியே போடலாம். இந்த கதை முழுக்க கெத்தேல் சாஹிப் எப்படி சாப்பாடு போடுறாரு அப்படின்றத பற்றி கிடையாது. எப்படி ஒரு கல்லூரி மாணவன் கெத்தேல் சாஹிப் போட்ட சாப்பாடு சாப்பிட்டு அவன் எப்படி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வேலைக்கு வரான் அப்படின்றது தான். ஓகே, இந்த கல்லூரி மாணவன் எப்படின்னா அவங்க குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்குது. அதாவது மாதத்துக்கு ஒரு முறை தான் அவங்க மீன் குழம்பே. அவங்க குடும்பத்தில் மீன் குழம்பு செஞ்ச உடனே அவங்க அம்மாக்கிட்ட அவன் திருப்பி கேட்பான். அப்போ அவங்க ஒரு கரண்டி எல்லாம் ஊற்ற மாட்டாங்க, ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் தான் ஊற்றுவாங்க. அவ்வளோ ஒரு வறுமையில் இருக்காங்க. அப்புறம் அவன் கல்லூரி போனோம் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா அவனை டவுனுக்கு அனுப்புகிறாரு. அவன் டவுனுக்கு போகிறான். டவுனுக்கு அவங்க மாமா வீட்டிலே தங்கிக்கிறான். அவங்க மாமாவை படிக்க வச்சது அவங்க அப்பா தான். அப்புறம் அந்த மாமா வீட்டிலே தங்கிக்கிறான். அங்கே போன முதல் நாளே நைட்டில் அவனுக்கு சாப்பாடு போடுறது கிடையாது. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அடுத்தது அடியில் இருக்க சோறை மட்டும் கரண்டியில் எடுத்து அவனுக்கு கஞ்சி மாதிரி வச்சு தராங்க. முதல் நாளே அவனுக்கு அவமானம்லாம் பெருசு கிடையாது, டெய்லியும் பண்ணுறது தான். அதனால் அவன் அதை சாப்பிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, நாளைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் மாப் போடுறதுலேருந்து பெருக்கிறது வரைக்கும் அவனோட வேலை தான். அவங்களுக்கு 2 பொண்ணு இருந்தாங்க. அதாவது அவங்க மாமாவுக்கு 2 பொண்ணுங்க இருந்தாங்க. அந்த 2 பொண்ணுங்களுக்கு ஹோம்ஒர்க் எழுதுறதுலேருந்து அவங்களுக்கு சொல்லித்தரது வரைக்கும் அது அவனோட வேலை தான். அது எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிறான். அவன் இது மாதிரி சாப்பிட்டு இருந்தால் நம்மளால் முடியாது அப்படின்னு அவன் வேலைக்கு போகிறான் ஒரு ரைஸ் மில்லில். அதையும் அவன் ஃப்ரெண்ட் தான் சேர்த்து விடுறான். அது மாதிரி ரைஸ் மில்லில் வேலை செஞ்சதை எப்படியோ அவங்க மாமிக்கு தெரியுது. அதனால் கல்லூரிக்கு படிக்க வேண்டிய புத்தகத்தை எல்லாத்தையும் எடுத்து அவங்க மறைச்சி வச்சிடுறாங்க. நீ தான் இப்போ வேலைக்கு போகிறியப்பா, எனக்கு காசு தந்தால் தான் உன் புத்தகத்தை தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வீட்டுக்கே போகிறதில்ல. அவன் ரைஸ் மில்லே தங்கிக்கிறான். அவங்களோட ஓனருக்கு சந்தோஷமாக இருக்குது, ரைஸ் மில்லில் ஃப்ரீ வாட்ச்மேன் கிடச்சிட்டாங்க நைட்டுக்குன்னு. அப்புறம் அவன் ரைஸ் மில்லே ஒரு அரை மாதம் வேலை பார்க்குறான். அவன் சாப்பிட்றதே கிடையாது. அப்புறம் அவன் மெலிஞ்சு போயிருக்கிறத பார்த்து அவன் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு கெத்தேல் சாஹிப்போட ஹோட்டலுக்கு போடா, உனக்கு ஃப்ரீயாகவே உணவு தருவாங்க அப்படின்னு சொல்கிறான். அவனால் நம்பவே முடியறதில்ல. அதனால் ஒரு 2 ரூபாய். இந்த ஸ்டோரி நடக்கிறது 17th செஞ்சுரியில். அதனால் 1 ரூபாய்ன்றதே ஒரு பெரிய அமௌண்ட் தான். அப்போ அவன் 2 ரூபாய் எடுத்துகிட்டு கெத்தேல் சாஹிப்போட ஹோட்டலுக்கு போகிறான். போன உடனே மீன் வறுவல் அவனுக்கு பரிமாறுறாரு. அப்புறம் கூடவே ரைஸும் போடுறாரு. அப்புறம் கறி குழம்பு. அப்புறம் மீனோட செதில்கள் பக்கத்தில் இருந்து ஃபேட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு விதமான நெய்யை உருவாக்குவாங்க. அந்த நெய்யை அவனுக்கு ஊற்றுறாரு. அவன் இதெல்லாம் 2 ரூபாய்க்கு வராது அப்படின்னு நினச்சி அவன் கம்மியாக சாப்பிட்றான். சாப்பிடும் போது கெத்தேல் சாஹிப் இன்னும் பரிமாறுறாரு. அப்போ அவன் வேணான்னு சொல்லி தடுக்க பார்க்குறான். அந்த தட்டிலேயே அவர் அடித்து சாப்பாடு பரிமாறும் போது தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவன் சாப்பிட்டு அவன் கையில் வச்சுருந்த 2 ரூபாயும் போட்டு போகிறான். ஆனால் அவன் சாப்பிட்ட சாப்பாடு 6 ரூபாய் வரும். ஆனால் அவன் 2 ரூபாயை போட்டு யாருக்கும் தெரியாமல் போகிறான். அப்புறம் அடுத்த வாட்டி வரான். இன்னும் 2 வாரம் கழித்து காசு சேர்ந்ததுக்கு அடுத்தது வரான். திருப்பி சாப்பிட்டு போகிறான். அரை மாதம் கழிக்குது. அப்புறம் அவன் 7 ரூபாய் சம்பாதிக்கிறான். அவன் அடமானம் வச்சிருக்க புத்தகத்தெல்லாம் வாங்கணும். அதனால 2 ரூபாய்க்கு மட்டும் சாப்பிட்றலாம் அப்படின்னு அவன் போகிறான். ஆனால் அங்கே போன உடனே அவனுக்கு ஞாபகம் வருது, இங்கே ஃப்ரீன்னு தானே சொன்னாங்க, நம்ம சாப்பாடு சாப்பிட்டு ஃப்ரீயாகவே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். நினச்ச உடனே அவன் வயிறெல்லாம் பெரட்ட ஆரம்பிக்குது. அவன் தலையெல்லாம் சுற்றுது. சாப்பாடை அவன் தண்ணி ஊற்றி உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. தொண்டையிலே சில வாட்டி சாப்பாடு அடைச்சிக்கிச்சு. ஏன்னா அந்த எண்ணம் தப்பான எண்ணம் அப்படின்னு அவனோட பிரெயினுக்கு புரியுது.
அப்புறம் அவன் கையில் வச்சிருந்த 7 ரூபாயையும் அவன் கெத்தேல் சாஹிப்போட உண்டியலில் போட்டு போயிடுறான். என்னடா இப்படி ஒரு மிகப்பெரிய தவறை செஞ்சுட்டோமே, நம்ம ஏன் 7 ரூபாய்க்கு போட்டோம், இப்போ நம்ம அடமானம் வச்ச புத்தகத்தெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் கெத்தேல் சாஹிப் ஹோட்டலுக்கு வந்து ஃப்ரீயாகவே சாப்பிட்டு போகிறான். டெய்லியும் வேலையும் செய்கிறான். அதே சமயம் ரைஸ் மில்லில் வேலை செஞ்சு காலேஜுக்கும் ஃபீஸ் கட்டுறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க மாமிக்கிட்ட இருந்து அடமானம் வச்ச புத்தகத்தையும் வெளியே எடுக்கிறான். அதுக்கு தான் அவன் படித்து வந்து பெரிய ஆளாகிறான். அப்புறம் ஒரு சைக்கிள் வாங்குறான், அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றுறான். அப்போ அவங்க மாமியோட ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு. இறந்த உடனே அவங்க வந்து அவங்களோட குடும்பத்துக்கிட்ட காசு இல்லை. அப்புறம் காசு இல்லாத உடனே அவங்க இருந்த வீடும் போயிடுது. அப்புறம் அவங்க அந்த கல்லூரி மாணவன்கிட்ட வந்து என் பொண்ணை நீ கட்டிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நீங்கள்லாம் நினைப்பீங்க அவன் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பான்னு. ஏன்னா அவனை அவ்வளோ கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்தினாலையும் அவன் ஒரு சின்ன கெத்தேல் சாஹிப் மாதிரி ஓகேன்னு தான் சொல்கிறான். அப்புறம் அவங்களுக்கு 50 ரூபாய் அவங்க டேபிள்லேயும் வச்சுட்டு போகிறான். நன்றி, வணக்கம். அருமை அருமை பிருத்திவி, அருமை. ஸோ கதை சொல்கிறதுன்றது ஒரு பெரிய கலை. ஒரு புத்தகத்தை வந்து நம்ம படித்தோம்னா நமக்கு மட்டும்தான் அந்த கதையை பற்றி தெரியும். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இந்த அரங்கத்தில் ஒரு 200-300 பேர் இருப்பீங்க. ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து கடத்திட்டாப்புல. ஸோ கதை சொல்கிறதுன்றது வந்து ரொம்ப அருமையான விஷயம். இன்னொரு முறை வந்து பிருத்திவிக்கு வந்து நல்லா பலத்த கைத்தட்டல் கொடுத்து அவருக்கு வந்து உற்சாகப்படுத்தும் கேட்குது.